This video is co-presented by Actuators Foundation of Future presents Code Cloud Form. படம் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. வெரி வெரி ஹாப்பி. படம் சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அக்கா படம் சூப்பராக இருந்துச்சுக்கா. படம் தான் மியூசிக் தான் படம் அவ்வளோதான். வெரி நைஸ். ஐ என்ஜாய்ட் த ஃபிலிம் thoroughly. படம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து பார்க்கலாம், லவர்ஸும் பார்க்கலாம், ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, ரியோ ராஜா வந்து ஜோ அந்த மாதிரி மூவிஸ் பார்த்துட்டு இந்த படத்தில் என்ன டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க? இந்த டிஃப்ரெண்டாக லவ் ஸ்டோரி பண்ண சொல்லலாம், டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அவர் பண்ண கேரக்டர் எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. ஓகே, யுவன் சாரோட மியூசிக் எப்படி படத்தில் ஒர்க் ஆயிருக்கு? அது தெரியலையே, அவர் மற்ற படத்துக்கு இந்த மாதிரி படத்துக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா பண்ணி அவர் கான்சர்ட்டில் வந்திருந்தாரு, அதனால இருந்துச்சு அந்த ரோல் நல்லாச்சு. அப்போ எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. வந்து உள்ள மியூசிக் க்ரியேட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த இல்லை அவ்வளோ அது இல்லை, அவ்வளோ இம்பார்ட்டன் கிடையாது. ஆனால் இறங்கி வந்து இந்த படத்துக்காக பல ப்ரமோஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாரு. ஆமாம், அதுக்கான ஒருத்தன் சொல்லலாம் படம். ஓகே, ஒருத்தன் சொல்லலாம். ஆமாம், படம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு லவ் படத்துக்கான எல்லா எலமெண்ட்டும் உள்ளே இருக்குது. ஸோ நம்ம ரியோ ராஜா வந்து ஜோலே அந்த லவ் அந்த ஒரு இதில் பார்த்தோம். இந்த படத்தில் எந்த மாதிரி அதுபோல் ஜோவில் வந்து நீங்கள் வந்து ஒரு காலேஜ் பாயா ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு அது கூட ஒரு இது இருக்குது. இதில் ஜாலியாக இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு அதான் சொல்கிறேன், ஒரு இறுக்கமான ஒரு பாய் ஃப்ரெண்டு ஜாலியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான் இது. ஸோ அதை அழகாக கொண்டு போயிருக்காரு. சுனித் பயங்கரமாக டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் பண்ணது அவரும் அவ்வளோ சூப்பராக நீட்டாக படத்தை எந்த இடத்துலையும் ஐயோ போர் அடிக்காமல் எந்த இடத்துல இல்லாமல் தொய்வா இல்லாமல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. அது மாதிரி எல்லாம் அவர் சுற்றி இவர் நம்ம அருணாச்சலம் பண்ணியிருக்காரு, அவரோட காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய இடத்துல ஆடியன்ஸ் இருந்தாங்க. கிளைமேக்ஸ் செம பிளாஸ்ட். கிளைமேக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த படத்தோட வந்து வெளில வரும்போது எல்லாருமே ஹாப்பியாக வரணும்ல. ஸோ கிளைமேட் பிளாஸ்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. யுவன் சாரோட மியூசிக்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இந்த படத்துக்கு அவர் இறங்கி ப்ரோமோட் பண்ணியிருந்தார் நிறைய இடத்துல. ஆமாம், அதை தான் சொல்கிறேன். யுவன் சார் மியூசிக் தான் அதில் ப்ளஸ். இந்த மியூசிக் வந்து அதை லவ் படத்துக்கு முக்கியமாக யுவன் தாண்டி அது பண்ண முடியாது. பேக்ரவுண்ட் பிச்சுட்டார், எல்லா இடத்துலையுமே அழகாக பண்ணியிருக்காரு. சாங்கு நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள், அதை தான் சொல்கிறேன். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபேமிலி கப்புள்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். அது வந்து பேபி வந்து எப்படி இருக்கும் பிறக்கும்ன்றதை பற்றி தான் இந்த கதையில் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே, ரியோ ராஜா வந்து நம்ம ஜோ படத்தில் அந்த ஒரு வைப்பில் பார்த்தோம், ஒரு லவ் சப்ஜெக்ட். இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு ரியோ ஏற்கனவே வந்து ஜோ படம்லாம் எடுத்திருக்காருல, அதை விட இந்த படம் வந்து நல்லா இருக்கு. ஸ்வீட் ஆர்ட்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா நடிச்சு. யுவன் சாரோட மியூசிக் எப்படி படம்? அந்த மியூசிக் வந்து எல்லா படத்துலையும் இல்லாத சாங் வந்து இதில் நியூவாக புதுசாக எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. இறங்கி இந்த படத்துக்காக நிறைய ப்ரமோட் பண்ணியிருந்தாரு யுவன் சார். ஸோ அதுக்கெல்லாம் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்க ஓரளவு படம்? எல்லா படத்தோடய இது வந்து ஒர்த்தாக தான் இருக்கு. ஜோ படத்தை விட இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பேஸ்டா ஸ்வீட் ஆர்ட்ன்றதுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. இந்த இதுல என்ன மாதிரி ஒரு இல்லை, இஸ் டன் அ வெரி குட் அட்டெம்ப்ட். ஒரு அந்த ட்ராமா இருக்கிற ஒரு சைல்டு சின்ன வயசுல அது ரொம்ப ஈஸி கிடையாது. அதை கேரி பண்ணி அதோட ஒரு லவ் எமோஷன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கோபிகா, ரியோ எல்லாருமே காமெடி வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் நிஜத்தையும் அப்படிதான் பேசுவாரு, அதே தான் படத்தையும் பண்ணியிருக்காரு. டைமிங் சூப்பரா இருக்கு. I think everybody will enjoy this film. ரொம்ப நல்லா பின்னிட்டாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் எஸ்பெஷலி குட். சவுண்ட் மிக்சிங் சூப்பரா இருக்கு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. பட் இந்த படத்தில் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் வேரியேஷன் இந்த மூவி. பட் நல்லா இருக்கு. எல்லா ஃப்ரேம்ஸும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. வெரி என்டர்டெய்னிங்காக இருந்தது. கனெக்ட் பண்ண முடிஞ்சது. இட் வாஸ் a nice experience. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஃப்ரெண்டு அந்த ரவுட்டை கேளுங்க, எப்படி இருந்துச்சு படம் வேறு லெவலில் இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. அது இல்லாமல் இப்போது நிறைய பேர் வந்து லவ்ன்ற ஒரு விஷயத்த தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பாருங்கள், அது வேறு மாதிரி இருக்கும். அருணாச்சலேஸ்வரர் என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து படத்தை பாருங்கள். உங்களோட நேம் தான் வெளியே இருந்து வர ஒவ்வொருத்தரோட வாயிலே வருது. என்ஜாய் பண்ணி ரொம்ப பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதான் ரீசன் வந்து ஸ்வினித் தான் கரெக்டாக பாயிண்ட் பண்ணியிருக்காரு. கரெக்டாக ஒவ்வொரு சீன் எடுத்தும் என்ன பண்ணால் என்ன ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது, எமோஷனாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கரெக்டாக ஸ்கெச் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கான யுவன்ஸோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ ஃபேமிலியில் எல்லாம் வந்து பார்க்கலாம். அது யூத்கான படம் அப்படின்னு கிடையாது, எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அது ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப நாள் கண்டிப்பாக ட்ரீம் தான் அது. ஆன்ஸ் கூட பார்க்கும்போது நம்ம ஒரு ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு சின்ன சீன் வருது, அதுக்கு சிரிக்கிறாங்கன்னும் போது அப்பாடா ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ற சந்தோஷம் தான். ஒருத்தர் ஒரு வருஷ கனவு இது, ஒரு வருஷத்துக்கான ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கை வந்து இங்கே வந்து ஒரு தேட்டரில் பார்க்கும்போது, அது ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு படத்தை அப்படியே மனசார நின்று என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப
ஏன்னா அஃப்கோர்ஸ் வெரி கிரேட்ஃபுல். லைக் என்னோட ஃபேமிலி அண்ட் மை என்டையர் டீம் எல்லாருக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் என்னை கேஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்க படத்துல எந்த சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்தீங்க? நான் என்ஜாய் பண்ணி பார்த்தது அப்படின்னா அந்த டாக்டர் கிட்ட சில கான்வர்சேஷன்ஸ் இருக்கும், ஹீரோ ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுறவங்களுக்கும் அருணாச்சலம்க்கும். ஸோ அந்த சீக்வன்ஸில் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ அதை நல்லா என்ஜாய் பண்ணேன். ஓகே, யுவன் சாரோட மியூசிக் அஃப்கோர்ஸ் அது ரொம்ப கிரேட்டாக இருந்தது. அந்த லவ் படத்துக்கு அவரோட மியூசிக் ரொம்ப ஆப்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக யுவன் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது செம்ம ட்ரீட். வி ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு அஃப்கோர்ஸ் என் பையன் அதில் ஆக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த கிளைமேக்ஸ் வருவான். படம் பார்க்க எல்லாருமே ட்ரெய்லரை பார்த்து போகக்கூடாது. ஏன்னா ட்ரெய்லர் அஃப்கோர்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு ஒரே மாதிரி ஸ்டோரிம்பாங்க. பட்டில் நிறையா விஷயங்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு குழந்தையோட வேல்யூ என்ன, அபார்ஷன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி. ஸோ ஓவராலாக ரொம்ப நல்ல பிரெக்னன்சி இதுதான் வந்து கான்செப்ட் கொண்டு போயிருக்காங்கன்னாங்க. உங்க பாப்பாக்கு என்ன மாதிரி ஒரு ரோல் இருந்தது? நீங்க அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல்? அவனுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலான ரோலு. ஸோ நேச்சுரலாக பண்ணாது, கிளிசரன்லாம் யூஸ் பண்ணாமல். ஸோ பார்க்கும்போது அந்த இதில் வந்துட்டு அந்த குழந்தையோட வேல்யூ என்ன, ஒரு அம்மா எப்படி அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அண்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி லைஃப்பில் நடக்காது. ஸோ ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைய ஹாப்பியாக வளர்க்கணுன்னா இது பண்ணுவாங்க. பாப்பாவும் வந்து படத்தில் இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஃபீல் பாப்பா ஸ்க்ரீனில் பார்த்தது? அவனுக்கு இது டெபியூ ஆக்சுவலாக, இதான் ஃபஸ்ட் டைமு. அவன் வந்து ஆனால் சின்ன வயசுலேருந்து ரொம்ப, அதாவது 3 இப்போ நவ் ஈ 6 ஆக்சுவலி. ஆனால் 3.5 கொஞ்சம் அவனுக்கு அந்த மாதிரி மூவியில் போகணும் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட்டை எப்போவுமே இது பண்ணக்கூடாதுன்னுவாங்க. அண்ட் இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் வந்து அவன் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கான் போது ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி. அவனுக்கும் ரொம்ப அது அவனுக்கு வந்து ஒரு கூஸ்பம் மூமெண்ட் தான். ஓகே, கிளிசரினே இல்லாம வந்து பாப்பா ஆக்ட் பண்ணிருந்தாங்க அப்படினு சொன்னாங்க. ஆமா, அந்த சீன்ஸ் பாக்கும்போது as a parent-ஆ எப்படி இருந்தது? இல்லை ஆக்சுவலாக இது என்னென்னா நாங்கள் முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டோம். இன்ஃபேக்ட் அருணாச்சலம் ப்ரோலேருந்து எல்லாருக்குமே தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவன் என்கிட்ட சொல்லிட்டான், அப்பா நீங்கள் என்னை பின்னாடி வந்து சும்மா திட்டினாலே அழுதுருவேன், அழறதை வச்சு ஐ வில் மேக் ஓவர். அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து இப்போ வந்து திட்டினா வந்து இந்த ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த மைண்ட் பிளாக் ஆகிடும். திட்டாங்கன்னா உடனே அழுவாங்க, அப்புறம் பிளாக் ஆகிடும். ஆனால் என் பையன் அவன் அதையும் ஒரு ஆக்டிங்காக கொண்டு வரணுங்கிற ஒரு திங்கிங் வந்து அவனுக்கு ரொம்ப அந்த ஒரு இன்னோவேஷனாக அவனா யோசிச்சு என்கிட்ட சொன்னான், அப்பா நீங்கள் திட்டினா நான் அதை வச்சு பண்ணிப்பேன் அப்படின்னா. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுச்சு பார்க்கும்போது. எங்களுக்குலாம் கொஞ்சம் எமோஷனலாக இருந்தது உண்மையாகவே. படத்தில் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பயங்கர ஹாப்பியா, அப்பா பார்த்தியா நான் எப்படி நடிச்சிருக்கேன் அப்படி ஒரு காலர் தூக்கி சொல்லும்போது எனக்கு ஸ்க்ரீன்ல பாக்கும்போது how did you feel? எப்படி இருந்தது? நல்லா ஃபீல் பண்ணீங்களா? இவ்ளோ ஹார்ட் வர்க் பண்ணிருக்கீங்க, இப்பவே இவ்ளோ யோசிக்கிறீங்க, எப்படி இருந்தது ஸ்க்ரீன்ல உங்களை நீங்க பாக்கும்போது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரியோட ஆக்டிங் வந்து நல்லா சூப்பரா இருந்துச்சுக்கா. லவ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு ஜோல என்னன்னா அது வெறும் லவ் ஸ்டோரி மட்டும் தான். இதுல வந்து பிரெக்னன்சியா அவருக்கு அப்படி இருக்காங்க. அதனால படம் நல்லா தான் இருந்துச்சு. ரியோவை தாண்டி மத்த கேரக்டர்ஸ் வந்து என்ன மாதிரி? அதான் அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்லா பேசுறாரு. படத்துல லாக் ஏதாவது ஃபீல் ஆகுதா? அதான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகா தான் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் யுவன் சங்கர் ராஜா நல்லா பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னும் பாடுற மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. படத்துக்காக இறங்கி வந்து இவனே பல ப்ரமோஷன்ஸ் பண்ணிருக்காரு. ஆமா ஒர்த்து தாங்க. அந்த பாட்டுலாம் நல்லா, மியூசிக்லாம் நல்லா இருக்கு. சிஎஸ்ஆர் சூப்பர் பண்ணிக்கிறாரு. ஒய்எஸ்ஆர் வந்து பண்ணிக்கிறாரு. நான் அந்த அளவுக்குலாம் இல்லை, இந்த மங்காத்த அளவுக்குலாம் இல்லை, பண்ணியிருக்காரு. அவருக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறாரு. கரெக்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக லேகாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து படம் சூப்பராக இருக்குது. அதான் யுவன் தான் சொல்லுங்க, மங்காத்த அளவு அதுமாதிரி அந்த மாதிரி தான் எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் அந்த மாதிரி தான் எதுவும் இல்லை. உதவும் போய் லேகாக நல்லா போயின்னு பார்க்கலாம். லியோ சூப்பராக நடிச்சிருக்காருக்கா. ஜோ அளவுக்கு தான் இல்லை, நடிச்சிருக்காரு. சூப்பர் படம் நல்லா இருக்குது. மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. இந்த படம் வந்து அப்படியே ஜோவோட கான்ட்ராஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஒரு லவ் ஸ்டோரி, அது எப்படி கொண்டு போகிறாங்க, கடைசி அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு படம். நல்ல படம். இது டாடா மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை, அது மாதிரி கான்செப்ட் தான், ஆனால் டாடா கிடையாது. நல்ல படம் தான். இல்லை அப்படிலாம் இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. யுவன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓஜி யுவன் ஃபேன்ஸ்க்கு ஒரு செம்ம ட்ரீட் இருக்குது இதில் வந்து எப்படி சொல்ல போனால் அதில் ஒரு யுவன் கேமியோவே இருக்குது. இதில் சூப்பராக இருக்கும். யுவன் கேமியோன்னு சொல்ல முடியாது, ஒரு வீடியோ யுவன் ஃபேன்ஸ்க்கு அது ரொம்ப கனெக்ட் ஆகும். அந்த ஒருத்து தான்
ஆக்சுவலி ஐ பிளேட் த பார்ட் ஆஃப் அ மாம் இன் திஸ் ஃபார் ரியோ ராஜா. ஆமாம், ஸோ அந்த எமோஷன்ஸ் படத்தில் பார்க்குறப்போ நாங்கள் ஷூட் பண்ணுறப்போ வேறு மாதிரி இருந்தது, படத்தில் பார்க்குறப்போ வெரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. லாஸ்ட் எண்டு கிளைமேக்ஸில் என்னோட போர்ஷன் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது, லைக் ஜஸ்ட் வாக் பண்ணுற மாதிரி. பட் இங்கே பார்க்குறப்போ ஒரு ஐ ஃபெல்ட் லைக் அ வெரி லைக் ஓவர்வெல்ம்ட் அந்த மாதிரி. ஐ ஃபெல்ட் எவ்ரிபடி எல்லாருக்குமே ஈக்குவலான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி ஹீரோயினுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், பட் எல்லாரோட போர்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு தி டைரக்டர் ஃபார் திஸ். யுவன்சரோட மியூசிக் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். லவ்னாலே யுவன்சர் தான். இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு செரிஷ் மூமெண்ட்டாக இருந்தது? எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆன சாங் வந்து அந்த ஹீரோயின் வந்து அந்த பாசிங் ஷாட்ஸ் இருக்கும், லைக் தே கோ அரவுண்ட் லுக்கிங் ஃபார் த பிளேசஸ். அது ரொம்ப பிடிச்ச சாங் இதில். ஆமாம் ஆமாம், ஆடியன்ஸ் அப்பப்போ கத்துறப்போ அந்த ஃபெல்ட் லாட் ஆஃப் எனர்ஜெட்டிக். ஃபர்ஸ்ட் டைம் அந்த படம் எல்லாரும் கூட பார்க்குறப்போ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரியலி ஃபெல்ட் கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி, ஓவர்வெல்ம்ட். ஓகே, தேங்க்யூ.